Hi, welcome to our channel. So இந்த வீடியோ பொறுத்த மட்டும் நம்மளுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி லாஸ்ட் நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் 2024 நெட் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணக்கூடிய வகையிலும் அதே மாதிரி நியூ கோர்ஸினுடைய ஓரல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. நம்ம வரக்கூடிய டிசம்பர் 2024 நெட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அந்த 2 கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸ், அதாவது 10 யூனிட்ஸையும் டீப்பாக கவர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இன்னொரு கோர்ஸ் PYQ சீரிஸ் கோர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த 2 கோர்ஸினுடைய ஓரல் டீட்டெயில் மட்டும் நான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ இன்னும் 3 டேஸில் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபுல் கோர்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நவம்பர் 13th ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 40 to 50 டேஸ் வரை நம்மளுக்கு டைம் இருக்கும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடலை. இந்த வரக்கூடிய இன்னும் ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ அப்போ நவம்பர் 13th ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபுல் கோர்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு டெய்லி ஈவினிங் 6:30 to 8:30 செஷன் இருக்கும். அதில் நம்ம டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் நடத்தும் போதும் அதுக்கு சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ஓரலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி இந்த 10 யூனிட்ஸுக்கும் தேவைப்படக்கூடிய டீப் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படும். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கொடுத்துருவோம். அண்டு ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜை வச்சும் அண்ட் ஷார்ட்கட்ஸை வச்சும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய வகையில் இருக்கும். அந்த டாப்பிக்கு தேவையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் இந்த கோர்ஸினுடைய ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PYQ சீரிஸ் பேசிஸில் இருக்கும். அதாவது ரீசெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்போவுமே ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் திரும்ப கேட்க மாட்டாங்க. பட் நம்ம டாபிக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதாவது கண்டிப்பாக கட்டாயமாக அதிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஆப்டிடியூடில் ஹைபாத்திசிஸ் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் யூனிட்டில் நாய்ஸ் பொல்யூஷனை பற்றியும் ப்ரோட்டோகால்ஸை பற்றியும் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் யூனிட்டில் நம்மளுக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபேலசியிலேருந்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ அந்த டாபிக்ஸை நம்ம அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் அந்த டாப்பிக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ், அதாவது டீப் அனலைஸ் பண்ணக்கூடிய வகையில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நவம்பர் 16th ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் டெய்லி ஈவினிங் 5 to 6:30 நம்மளுக்கு செஷன் இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு தேவையான டீப் சொல்யூஷனும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படக்கூடியது எல்லாத்தையுமே இதில் நம்மளுக்கு கொடுத்துருவோம். இதனுடைய ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு 2 கோர்ஸ்லையுமே சேர்ந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஃபீஸ் கன்செஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி லாஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ.